நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பாரதி சத்தியம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை, எனக்கு இந்த சத்தியத்தை மட்டும் பண்ணி கொடுத்துருமா அப்படின்னு சொல்ல பாரதி வந்துட்டு அழுதுகிட்டே ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே ஆதிக்கு வந்துட்டு அந்த இடத்துல நிற்கவே முடியல. அவரும் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் வெளியில் எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்க ஆதி வந்துட்டு ஸ்டெப்ஸில் இறங்க முடியாமல் இறங்கி அழுதுட்டு போய்கிட்டு இருக்க பாரதி வந்துட்டு ஆதியை நினச்சிட்டே ஃபீல் பண்ணி நடந்து ஆதி பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு வாசுவோட அக்கா சொல்கிறாங்க, பாத்தியாமா அவளுக்கு எவ்வளோ திமுருன்னு, இப்போ தான் உள்ளே உட முடியாத அப்பா முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வெளியில் வந்தான்னா அவனை சமாதானப்படுத்த போய்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா இதெல்லாம் நீ ஆரம்பத்திலே கண்டிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரை வேற சொல்ல, நீ கொஞ்சம் அமைதியாக இருறா, அதெல்லாம் வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல, வேற எதுவுமே பண்ண மாட்டா, போய் சமாதானப்படுத்திட்டு திரும்பி வந்துருவா அப்படின்னு சொல்ல மெதுவாக வந்துட்டு அவங்க அம்மா காதில் போய் சொல்கிறாங்க, அம்மா இந்த குட்டி சாத்தானுக்கு எல்லாமே புரியுமா, அதனால் இவன் முன்னாடி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல, அது முதல்ல உனக்கு புரிஞ்சால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழை பார்த்து, தமிழ் நீ எதுக்கும் கவலைப்படாத, தாத்தாக்கு சீக்கிரம் சரியாயிடும்னு அப்படின்னு சொல்ல, சரிங்க பட்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழகாக நின்றுட்டு இருக்க. அந்த சைடு வாசு காரில் போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, நான் எதுக்கு பாரதியை பார்க்கணும், எதுக்கு தமிழ் மேலே அவ்வளோ பாசம் வைக்கணும், நான் எதுக்கு ஃபஸ்ட் இங்கே வரணும், எல்லாமே வந்துட்டு கண் மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நடந்துருச்சு, இப்போ எதுவுமே என் கையில் இல்லை, எதுவுமே வந்துட்டு எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சே, நான் என்ன பண்ணுறது, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் எதுக்கு இங்கே வந்தேன் ஃபஸ்ட்டு, ஏன் வந்துட்டு பாரதி பக்கத்தில் போனால் மட்டும் என் இதயம் எப்படி துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த சைடும் பாரதி அழுதுகிட்டே இங்கே வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் ஆதி வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்களா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று என்னை தாக்க, அந்த லவ் சாங் வேற ஓட, ஆதி எங்கிட்ட அழுக, பாரதி எங்கிட்ட அழுக, ஒரே ஃபீலிங் தான் போங்க. இப்போ தான் எல்லா பிரச்சனையும் சரியாகி பாரதி எனக்கு, தமிழ் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தேன், அதெல்லாம் இப்படி ஒரு செகண்டில் முடிஞ்சிருச்சே, நான் என்ன தான் பண்ணட்டும், தமிழ் பாரதி இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஒரு அழகான குருவி பறவைகள் மாதிரி, அவங்க கூட சேர்ந்து நானும் பறக்க ஆசைப்பட்டது தப்பா, இந்த கடவுளுக்கு இது கூட பொறுக்கவே இல்லையா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்ப கத்தி கதறி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கு. பாரதி வந்துட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்ததுமே நம்ம ஆதி அழுதுட்டு இருக்க பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் ஆதி வெளியில் வந்துடுறாங்க. ஆதி என்னை மன்னிச்சிருங்க ஆதி, நான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்ல பயங்கரமாக ஆதி வந்துட்டு அழுகிறாரு. நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க, சாரி கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை, நான் லவ் பண்ண பாரதி வந்துட்டு நீங்கள் கிடையாது, இப்போ சத்திய பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்துல நிற்கிற பாரதி வேற அப்படின்னு சொல்ல பாரதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. நான் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து இந்த மனுஷன் என்கிட்ட ஒன்றுமே கேட்டது கிடையாது, நான் வாசுவை அவரோட விருப்பம் இல்லாமல் கட்டி கேட்டதுனாலையோ என்னையோ அவர் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட இப்போ வரைக்கும் பேசினதே கிடையாது, என் மேலே எப்போவுமே அவர் ஒரு தப்பான எண்ணத்தை தான் வச்சுருந்தாரு, எனக்கு ஒரு அங்கீகாரமே கொடுத்தது கிடையாது. ஆனால் வாசு போனதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு ஸ்தானம் கொடுத்தாரோ அதே ஸ்தானத்தில் வச்சு தான் தமிழுக்காக என்னையும் அந்த வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டாரு. அவர் ஒரு சத்தியம்னு கேட்குறப்போ என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. வாசுவோட இடத்துல இருந்து பார்த்தேன்னா அவர் அப்பா உயிரோடு இருக்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு கடமை தானே, அதனால தான் அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் ஆதி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்காது, என்ன நினச்சி நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது, நீங்கள் வேற ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து நல்லபடியாக இருக்கணும் ஆதி, உங்கள் மனசுக்கு நீங்கள் எப்போவுமே நல்லா தான் இருப்பீங்க, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நீங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் அது இப்போ நடக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு, நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையும் வேற வேற திசையில் போயிடுச்சு ஆதி, ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் பாரதி, சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமே கிடையாது, இப்போ கூட உங்கள் மேலே இருக்க கோவத்தினால இதை நான் சொல்லலை, லவ்வுனால தான் சொல்கிறேன், ஏன்னா நான் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமான்னு அதை நான் முடிவெடுக்கணும், நான் கடைசி வரைக்கும் உங்களை தான் நினச்சிட்டு இருப்பேன், நீங்கள் வந்துட்டு என் ஃப்ரெண்டை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வேமா பாரதி ஆதியோட கையை பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கையை எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப பாரதிக்கு அழுக வருதோ என்னமோ, நமக்கே நெஞ்சம்லாம் உடஞ்சி பயங்கர ஃபீலிங்காக இருக்குது. அடுத்த சீனில் அந்த சைடு லதாவை தான் காமிச்சிட்ருக்காங்க. கேசவை தேடி வீட்டுக்கு போயிருக்காங்க. கேசவ் வந்துட்டு வர்றாரு. என்னாச்சு, இங்கே என்ன தான் நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, ஆதி கால் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்காங்க, பாரதி கால் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்க, நீயும் ஃபோன் எடுக்க மாட்டேங்க, எனக்கு என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியவே இல்லை, அவங்க ரெண்டு பேரும் என்னென்னா மூஞ்சியை தூக்கி வச்சுட்ருக்காங்க, சென்னைக்கு போகிறேன்னு சொன்னவங்க இன்னும் போகல, நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, ஃபோன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுக்கும், அதனால தான் பார்க்கல போல நான், ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்ல, என்ன கேசவ் சொல்கிற அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆதியோட அம்மா என்கிட்ட போட்டு வாங்கிட்டாங்க, அது தெரியாமல் நானும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் நடந்திருக்குல்ல அதெல்லாம் வந்து சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு நானே காரணமாயிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் தான் நான் இந்த இடத்துல அடைஞ்சு கிடக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதான் சொல்கிறாங்க,
ஏன் தான் உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குதோ தெரியல. ஆதி வந்துட்டு ஒரு நல்ல மனுஷன். ஆதி மாரி ஆளுக்கு தான் பாரதி வந்துட்டு கிடைக்கணும். அப்பதான் பாரதிய நல்லா பார்த்துப்பாங்க. இத எப்படி சரி பண்ண போறோம்ன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. எல்லாமே என்னால தான். நான் செஞ்ச தப்புனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து இவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. யாரோ கார்ல வந்து இறங்குற மாரி காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஆதியோட அம்மா சாரதா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்திருக்காங்க. விறுவிறுன்னு உள்ள வந்ததுமே, "என்ன ஃபோன் பண்ண எடுக்கவே இல்ல" அப்படின்னு சொல்ல, "சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்க போலம்மா, நான் பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொன்னதுமே, "என்னை மன்னிச்சிருப்பா கேசவ்" அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அம்மா, நீங்க எதுக்கு மன்னிப்புக்கெல்லாம் கேட்குறீங்க? ஏம்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல நான் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, நீங்க எல்லாமே ஆதி மேல உள்ள அன்புல தானே பண்ணீங்க. நானும் அதே தான் பண்ணேன். இது எதுக்கு சாரி கேட்குறீங்க? நமக்குள்ள எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, சரிம்மா நீங்க சென்னைக்கு போறது தானே கிளம்புனீங்க. ஏன் இப்போ இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அது ஒரு பெரிய கதைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை வந்துட்டு இந்த மாதிரி கத்தி குத்த வந்துச்சு. அதை வந்துட்டு பாரதி பிடிச்சு வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாருமே சொல்றாங்க. ஐயோ இப்போ அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? நான் உடனே ஹாஸ்பிட்டல் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசவும் லதாவும் கிளம்ப போறாங்க. இங்க பாரு கேசவ், ஒரு நிமிஷம் இரு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. 2 பேருமே நல்லா இருக்காங்க. ஆனா என்ன, பாரதி கையில தான் கொஞ்சம் பலத்த காயம் அப்படின்னு சொல்ல, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு லதா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீ சொன்னது சரிதான்ப்பா கேசவ். நீங்க எல்லாமே வந்துட்டு பாரதியை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா எங்க இருந்தும் வந்த எனக்கு தான் புரியல. என் பையனோட செலெக்ஷன் ரொம்ப நல்ல செலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்ல, 2 பேருமே வந்துட்டு ரொம்ப பயங்கரமா சிரிச்சு ஹாப்பி ஆகுறாங்க. அத்தனை பேரும் நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஆனா அந்த இடத்துல என் பையனுக்கு ஒரு ஆபத்துன்னொடனே பாரதி தான் முன்னால வந்து அந்த கத்தி குத்தை தாங்கிட்டு அவ கையில அடிபட்டதையும் பொருட்படுத்தாம என் பையன் உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சா. பாரதிக்கும் ஆதிக்கும் தப்பா ஜோடி பொறுத்த சூப்பர். அவங்க 2 பேர் தான் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுவும் கோவிலில் வச்சு இந்த நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷம் தான். அந்த கடவுள் தான் எனக்கு பாரதியை பற்றி புரிய வச்சுருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்துட்டு இனி என் கூட தான் இருப்பாங்க. நானும் சென்னை விட்டு போகிறதா இல்லை அப்படின்னு சொல்ல, கேசவுக்கும் லதாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. பயங்கர சந்தோஷம். 2 பேரும் ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குன்னு தெரியாமல் இங்கே ஆனந்த கூத்தாடுறீங்களேப்பா, அந்த மாதிரி தான் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.